இப்போ இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 4 பல் பூண்டு, ஒரு 1/4 கப் தேங்காய் துருவல், இதை லைட்டாக கோரஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் சீரகம், இதில் 1 கப் சாதம், மீந்த சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சரிசி மாவில் எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதில் இப்போது கொஞ்சோண்டு சின்னதாக நறுக்குன்னா கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு கப் பச்சரிசி மாவு இதில் சேர்த்துக்குவோம். கொஞ்சோண்டு உப்பு. இப்போ இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதை தண்ணி ஊற்றாமல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதை இப்போ சப்பாத்தி மாவு மாதிரி தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி எவ்வளோ லேசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கலாம். அப்புறம் ஒரு மூடியை வச்சு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வட்ட வட்டமாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதை இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். இந்த மாதிரி கடாயில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுக்கணும். இதோ இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கணும். இது பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு சாப்பிடவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். மீதம் இருக்கிற சோறை வச்சு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ்ஷை உங்களுக்கும் பிடிக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.